காசா மீது இஸ்ரேல் தொடுக்கும் போரில் உயிருக்கு போராடிய ஒரு பிஞ்சு குழந்தையின் உயிர் பறிபோயுள்ளது. துப்பாக்கி குண்டுகளின் சத்தத்திற்கு நடுவே சிறுமியின் அபாய குரலை கேட்கும்போது நெஞ்சம் பதைபதைக்கிறது. இந்த அழுக்குரல் ஹிந்த் ரஜப் என்கிற சிறுமியுடையது. மருத்துவராக வேண்டும் என்கிற கனவுடன் இருந்த சிறுமி துப்பாக்கிச் சூட்டில் இறந்திருக்கிறார். இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினருக்கிடையே போர் தொடங்கி 4 மாதங்கள் ஆகிறது. இதுவரை காசாவில் 28,000 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் குழந்தைகளின் எண்ணிக்கைதான் அதிகம். பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த ஹிந்த் ரஜப் என்கிற 6 வயது சிறுமி தனது அத்தை, மாமா உள்பட 7 பேருடன் காரில் சென்று கொண்டிருந்தார். காசாவின் தல் அல் ஹவா என்கிற இடத்தில் சென்று கொண்டிருக்கும் போது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் ஹிந்த் ரஜப் காரில் இருந்த 6 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலில் உயிர் பிழைத்த ஹிந்த் ரஜப் உதவி கேட்டு பாலஸ்தீன செஞ்சிலுவை சங்கத்திற்கு செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். أنا يا حبيبتي رح أجي أخذك هلا عمو من الهلال عماله عم بنصك عشان إحنا نقدر نيجي ناخذك. حواليكي في ضرب رصاص؟ خذيني يا حبيبتي والله بدي اخذك بس مش بايدي هلا. துப்பாக்கி குண்டுகளின் சத்தத்திற்கு நடுவில் பயத்தில் இருந்த ஹிந்த் ரஜப்புடன் 3 மணி நேரமாக பேசி சாந்தப்படுத்திய பாலஸ்தீன செஞ்சிலுவை சங்கத்தினர் சிறுமியை மீட்க யூசப் சீனோ மற்றும் அகமது அல் மதோன் ஆகிய இருவரை ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்தனர். இதற்கிடையில் ஹிந்த் ரஜப் தனது தாயை தொடர்பு கொண்டு பேசியபோது தனக்கு தாகமாக இருப்பதாகவும் கை மற்றும் காலில் காயமடைந்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இந்நிலையில் சிறுமி மற்றும் சிறுமியை மீட்கச் சென்றவர்களுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதால் அவர்களை தேடும் பணியை தொடங்கியது செஞ்சிலுவை சங்கம். ஆனால் தல் அல் ஹவா பகுதியில் இஸ்ரேல் படையினர் முகாமிட்டிருந்ததால் அவர்களால் அங்கு செல்ல முடியவில்லை. 12 நாட்கள் கழித்து இஸ்ரேல் படையினர் அங்கிருந்து சென்ற பின் தல் அல் ஹவா என்கிற இடத்தில் ஆம்புலன்ஸ் ஒன்று தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு முழுவதும் எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் சிறுமியை மீட்கச் சென்ற யூசப் சீனோ மற்றும் அகமது அல் மதோன் உடல் கருகிய நிலையில் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். ஆம்புலன்ஸ் இருந்த இடத்திலிருந்து ஓரிரு மீட்டர் தொலைவில் சிறுமியின் கார் இருந்தது. கார் அருகே சென்று பார்த்த சிறுமியின் உறவினர் ஹிந்த் ரஜபை உயிரிழந்த நிலையில் இருந்ததை பார்த்து துடிதுடித்து போனார். சிறுமியின் மரணத்திற்கு பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஹிந்த் ரஜப் போன்ற குழந்தைகளின் மரணங்களை தடுக்க இஸ்ரேல் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக அருண் குமரன்.